ஹாய் மக்காஸ், வணக்கம். நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு, ஒரு 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இரு இமயங்கள் இணைகின்றன. ஆரம்ப காலத்தில் ஒரு 10-15 படம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இணைந்து நடிக்கிறதுக்கு உண்டான சான்ஸே இல்லை அப்படின்னா ஒரு டைமில் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சான்ஸ் நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி அவர் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இந்த கிளிம்ஸி டீசரை பார்க்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக தான் யூஸ் பண்ணார் அப்படின்னு தெரியுது. வாங்க கிளிம்ஸி பார்த்துடலாம். எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டில் ஏதாவது ஒன்று தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, ராகமா? கரகர பிரியாலே போயிடும். போய் சொல்கிற. தொண்டை வேற ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். நம்பர் 7 கமலஹாசனோட பிறந்தநாள். ஏற்கனவே 12/7/7/12ன்னு சொல்லி டைமிங்லாம் கோட் பண்ணியிருந்தாங்க. கமலஹாசன் ரஜினிகாந்த் பிறந்தநாளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரஜினிகாந்துக்கு வந்து 12 நம்பர் டோர் நம்பரை காமிக்கணும். ஆனால் காமிக்கல. பார்க்கலாம். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பழைய காலத்தில் வர்ற, அதாவது 80s வந்த ஹிந்தி படத்தில் வந்த மியூசிக் மாதிரியே இருக்கு. இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். இந்த சீனை பார்க்குறதுக்கு தான், இந்த ஷார்ட்டை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஷார்ட்டே எப்படி அல்லு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் படத்தில், இதே மாதிரி சீன்ஸ்லாம் படத்தில் வந்துச்சுன்னா தெரிக்கும், தேட்டரே தெரிக்கும். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆளால தான் முடியும். உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உலகநாயகன் பேர் வந்து செட் வச்சிருக்காங்க. அதில் ஃபுல்லாக பொண்ணுங்களாக, அதுவும் கவர்ச்சிகரமான பொண்ணுங்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே ஊடமாட நடந்துக்கிட்டு வேற இருக்கு. இதுக்கு நெல்சன் ஏதாவது குறியீடு வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நல்லா தான் இருக்காங்க. சரி. தலைவன் செய்த காமிச்சிட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராஜி மீனோட பேரையும் பார்க்கலாம்.
சார் ஒரு பீத்தோவனும் ம். ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ம். ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? ம் அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். ம். யாரு ஹீரோ? ம். கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? இது நிச்சயமாக ஹீரோ யாருங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனோடு இருக்கணுங்கிறதா சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனா ஒரு ஆள் ஹீரோனா ஒரு ஆள் வில்லனாக இருக்கணும். ரஜினிகாந்த் ஹீரோனா கமலஹாசன் வில்லனாக இருக்கும், கமலஹாசன் ஹீரோனா ரஜினிகாந்த் வில்லனாக இருக்கணும். ஆனால் ரெண்டுமே சாத்தியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஹீரோவாக தான் இருப்பாங்க. அப்படி ரெண்டு பேரும் ஹீரோவாக இருந்தால் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இதில் எழுப்பி விட்ருக்காங்க. நிச்சயமாக அந்த வில்லன் பவர்ஃபுல்லாக வேறு இருக்கணும். அதுக்கு எந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இதில் இருக்குது. குவாண்டன் டேரண்டினோ கடைசியாக டைரக்ட் பண்ண படத்தில் இதே மாதிரி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான். ரெண்டு ஹீரோஸ்க்குமே ஈக்குவலான ஒரு பார்ட்டு கொடுத்து அப்படியே மேனேஜ் பண்ணி போயிருப்பார். படத்தில் மெயினான வில்லன் அப்படிங்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரி கூட கொண்டு போகிறாரு என்னன்னு தெரில. எதாக இருந்தாலும் மிக்க ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெல்சா மிஸ் பண்ணிடாத. ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நெல்சனுக்கு நம்ம சார்பாக, விஜய் சாரோட பீஸ்ட் படத்தில் நீங்கள் எடுத்த மாதிரி லாஜிக்கே இல்லாத சீன்ஸ்லாம் இதில் எடுத்து மண்டகாய் விட்டுறாங்க. மற்றபடி ஜெயிலர் மாதிரி நீங்கள் எடுத்தாலே, நீட்டாக எடுத்தாலே மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். எங்களை மாதிரி ரசிகர்களுக்கும் மிக திருப்தியாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இது அமையும்.